வணக்கம். மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டியடிப்பா? வெளியான தகவலால் பரபரப்பு, போலீஸ் குவிப்பு, அதிர்ச்சியில் எடப்பாடியின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கின்ற நற்பெயர் எப்பொழுதோ குறைந்துவிட்டது. அவரால் அதிமுகவை வழிநடத்த முடியாது, தலைமையேற்க செய்யக்கூடிய வாய்ப்புகளை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். என்றைக்கு கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவின் காலை பிடித்து முதல்வராக தேர்வு செய்து அதற்கு பிறகு சசிகலா அவர்களையே துரோகியாக மாறிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தென் மாவட்ட மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருபோதும் முதல்வராக வர முடியாத அளவிற்கு மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் என்பதையும் தற்பொழுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் மிக முக்கியமான சசிகலாவின் ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வத்தின் முன்னாள் ஆதரவாளர்களும் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, சுமார் 4 வருடங்கள் காத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணை காட்டாமல், அதிமுகவின் வளர்ச்சிக்காக ஒருபோதும் பங்களிப்பை கொடுக்காமல், அவரது சுயநலத்திற்காக, அவரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டினார். ஆனால் என்ன நடந்தது? மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் புறக்கணித்தார்கள். மக்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவுகளோடு மக்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரைக்கு வந்து பிரச்சாரங்களையோ அல்லது நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் ஆதரவுகளை பெறுவதற்கு மதுரைக்கு வந்தாலோ அவரை நிச்சயமாக தோல்வியடைய வைக்கக்கூடிய முழுமையான பொறுப்பு மதுரை மக்களுக்கு இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரைக்கு வந்தால் அவரை நிச்சயம் விரட்டியடிக்கக்கூடிய நிகழ்வுகள் உருவாகும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக தோல்விற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த பதவியிற்கும் அவர் தகுதி இல்லாதவர். சமுதாய மக்களுக்கு எதிராக துரோகியாக இருந்தவரை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள்? ஒரு கட்சியின் வலிமை ஒற்றுமைதான். அந்த ஒற்றுமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் மோசமான செய்தியை மாற்றிவிட்டார். இன்று வரைக்கும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கூட்டவில்லை. மதுரைக்கு வந்தால் நிச்சயம் நாங்கள் விரட்டியடிப்போம் என்று மதுரை மக்கள் கூறியுள்ளனர். இதனால் மதுரைக்கு எடப்பாடி செல்லும் பொழுது போலீஸ் குவிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.